பொன்னி துணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. போயிட்டு காய வச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக உஷா வராங்க. வந்த உடனே தலையில் ஃபுல்லாக ஒரு குச்சி மாதிரி சொருவிட்டுருக்காங்க. அப்படியே கராத்தே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. நான் வந்து இங்கே கராத்தே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. சரி சரி, நானே துணி காய வைக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க உஷா. என்னது, நீங்கள் துணி காய வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் நான் தான் துணி காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து வராங்க. பொன்னி வந்த உடனே கேட்குறாங்க, என்னாச்சு துணியெல்லாம் காய வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை உஷா அவங்க காய வைக்கிறேன்னு சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அது என்ன, அது துணி காய வைக்க நீ போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட அந்த வேலையை சொல்கிறது, அது என்ன பழக்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்டுட்ருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பவானியும் பார்க்குறாங்க, சந்திரசேகர் எல்லாருமே. போயிட்டு நீயே துணி காய வை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே உஷா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. எனக்காச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாங்க. அப்படியே ரொம்ப மயக்கமாக இருக்காங்க. ஐயோ என்னாச்சு தெரியல, எல்லாம் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, மயக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. வந்த உடனே ஒரு ஆயாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க, உஷா அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. சண்முகம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே சக்தி, வீட்டில் இருக்க ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, இவ்வளோ நாள் நாங்கள் எதிர்பார்த்தது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உஷா மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சண்முகம். அதை கேட்டோடனே உஷா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உஷா. அப்படியே ஆனந்த கண்ணீரே விடுறாங்க. எல்லாமே இனிமேல் உனக்கு நல்லதாதாம்மா நடக்கும். எவ்வளோ பேர் என்னென்ன பேசுனாங்க, இப்போ பார்த்தியா அந்த கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க.